Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரவையை வச்சு செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரவையை வச்சு செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து ஒரு மாதம் இல்லை அதுக்கு மேலேயும் கூட கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்ல போகிற பொருளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுல் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி கிடைக்கலன்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது அதற்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்நாக்ஸை பொரிப்பதற்கு 180 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இந்த சிம்பிளான பொருளை மட்டும் வச்சு நம்ம ஒரு முறுன்னு ரவையை வச்சு செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொட்டிக்கோங்க. அடுத்தது கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து நல்லா கையில் தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு அந்த கஸ்தூரி மேத்தையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துருங்க. அடுத்தது சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக சப்பாத்தி பரோட்டாக்கு மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வைங்க. இதை நம்ம பிசைந்து வச்சு ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்க போகிறோம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைந்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. நம்ம ரொட்டி உருட்டத்துக்கு தேவையான அளவுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா முறன்னு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதனால் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்க மாவை எடுத்து ஸ்நாக்ஸ் செய்வதற்கு தேவையான அளவுக்கு எப்படி மாவு உருட்டணும்னு இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். மாவை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக கையில் உருட்டிக்கங்க. இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்து உருட்டிக்கின்னு நம்ம வடை சுட்டு எடுக்கிற இந்த கரண்டியை எடுத்துக்கோங்க. இதில் எப்படின்னு பாருங்கள். சின்னதாக உருட்டி எடுத்துக்கின மாவை வந்து அது மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. அதில் மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. விட்டுட்டு விரல்லையே அப்படியே சுருட்டு எடுங்க. அப்படியே மாவை சுருட்டும் போது அது ஒரு அழகான ஷேப்பில் உங்களுக்கு அச்சு போல் வந்துடும். நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் வந்து பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இதில் செய்கிறோம். இந்த மாதிரியே மாவு ஒரு முறையும் சின்னதாக எடுத்து அந்த கரண்டி மேலேயே வச்சு அழுத்திட்டு இதேமாதிரி கையிலேயே விரல்லையே நல்லா சுருட்டி எடுங்க. எடுத்திங்கன்னா அழகான ஷேப்பில் முறுக்கு மாரி உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள் எப்படின்னு. பாருங்கள், இதேமாரி தான் விரல்லையே உருட்டி எடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த கரண்டி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையிலேயே வந்து ரோல் மாரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு பாருங்கள். பாருங்கள், எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் இந்த மாதிரியே உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை எடுத்துக்கோங்க, அதை இதில் சேர்த்துருங்க. ஆயில் சூடாகிடுச்சானே இப்போ கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கலாம். மாவை லைட்டாக போட்டு பாருங்கள். ஆயில் சூடாகிடுச்சு. சூடானதுனால பாருங்கள், நம்ம சின்னதாக கிள்ளி போட்ட மாவை அது எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிறத இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து இப்படி கரண்டியில் கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா புரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ரவையில் செய்கிற ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுன்னு சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்த வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.